என் அன்பு குழந்தையே, வருகின்ற செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளைய விடியலில் உன்னுடைய கரங்களால் எனக்கு குறிப்பிட்ட இந்த ஒரு பொருள் வேண்டும். அப்படி மட்டும் இந்த பொருளை நான் கேட்டது போல எனக்கு நீ சரியாக கொடுத்து விட்டாயானால் நிச்சயமாக உன்னை ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து நான் காப்பாற்றி விடுவேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் இருந்து நான் உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னோடு எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும் இந்த தாயின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாதது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா உனக்காக துணையிருக்கும் இந்த நேரம் முழுக்க எப்பொழுதும் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கென்று சரியாக சொல்லித் தருவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கேட்கிறேன் என்றால் அதை கொடுக்க முடியவில்லை என்றாலும் கூட என் பிள்ளை நீ கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் போதும், எனக்கு தர வேண்டும் என்று நீ எண்ணிவிட்டால் அது போதும். நிச்சயமாக எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். உன் தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நீ என்னை காண்கின்ற பாக்கியத்தை மிக விரைவாகவே பெற்று விடுவாய். அம்மா பிரத்யங்கரா தேவி, உன்னை எல்லாம் காண்பது என்ன சுலபமா? உன்னுடைய கோவில் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று கூட எனக்கு இன்னமும் சரியாக தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நான் எங்கே சென்று உன்னை காண முடியும்? எந்த இடத்தில் நான் உன்னை வணங்குவதற்கு வர முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கலாம் அல்லவா? நிச்சயமாக உனக்கான இந்த நேரம் முழுக்க உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நான் உனக்கென்று எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் உன் தாய் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் இடத்திற்கு உன்னால் அவ்வளவு சுலபமாக வந்துவிட முடியாது என்பதனை நான் அறிவேன். நான் ஒருபொழுதும் நீ என்னை காண வந்தே ஆக வேண்டும் என்று நான் எப்பொழுதும் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரத்யங்கரா உனக்காக துணையிருந்து ஒரு விஷயத்தை செய்துவிட எண்ணுகின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த தெய்வம் உனக்கு துணையாக இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனத்தில் கொண்டு நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உனக்கு வருவதாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளை எல்லாமும் என் பிள்ளை கட்டாயமாக நீ ஒன்றுமில்லாததாக மாற்றி விடுவாய் என்பதனை நான் அறிவேன். உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய வலிமை என்ன, என்னை காண வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் அதற்கான வழி என்ன என்பதனை எல்லாமும் நிச்சயமாக உன்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியும். என் குழந்தையே, என்னை உன் குலதெய்வமாக நினைத்தாலும் சரி, இந்த பிரத்யங்கரா என்னை உன்னுடைய இஷ்ட தெய்வமாக நீ நினைத்தாலும் சரி, உனக்குள் என்னை நீ எப்படி யோசிக்கிறாயோ, உனக்குள் என்னை எந்த இடத்தில் நீ வைத்திருக்கிறாயோ அந்த இடத்தில் நான் உனக்காக எப்பொழுதும் நின்று உன்னுடைய வாழ்க்கைக்காக பேசக்கூடிய தெய்வம் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். என்னை காண்பது ஒன்றும் அவ்வளவு பெரிய காரியம் அல்ல. நானே உன்னை தேடி வந்து இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கான வழியையும் நான் உனக்கு உருவாக்கி தருவேன் என்பதுதான் உண்மை. இதற்கான பாதையை உனக்கு நான் காண்பித்து கொடுப்பேன் என்பதுதான் உண்மை. அப்படியே உன்னை நட்டாற்றில் விட்டுவிட்டு நான் செல்ல மாட்டேன். அப்படியே உன்னை நட்டாற்றில் விட்டுவிட்டு நான் விலகிவிட மாட்டேன்.
உனக்கான நேரம் இது என்பதனையும் உனக்கான தருணம் இது என்பதனையும் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அம்மா மீண்டும் மீண்டும் உன் முன்னிலையில் வருவதற்கான காரணத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்வதற்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லா நிலையிலும் நமக்கு இந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும். எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நடத்தி கொடுக்கும். இதையெல்லாமும் ஒரு நாளும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. உனக்கு இந்த நேரம் சரியானதாக இருக்கும் என்றால் இந்த வாழ்க்கையும் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுத்துவிடும். உன்னை சுற்றி இருந்து உனக்கு பல நன்மைகளை நடத்திவிடும். அதே நேரம் தெய்வமும் உன் முன்னால் வந்து எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்க தொடங்கிவிடும். அதாவது தெய்வம் என்ன கேட்கிறது என்பதனை பொறுத்துதான் இது தெய்வமா இல்லை வேறு எதுவுமா என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உண்மையான தெய்வம் ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாது. உண்மையான தெய்வம் எப்பொழுதும் தன் பிள்ளைகளை வேதனைப்படும்படி ஒரு விஷயத்தை கேட்காது. அதாவது எனக்கு இன்று நீ திருவிழா நடத்து, எனக்கு இன்று நீ அன்பளிப்பு கொடு, தங்கத்தை கொண்டு என் காலில் கொட்டு, பணத்தை அள்ளி வாரி தட்டு என்று எல்லாம் ஒருபோதும் உண்மையான தெய்வம் தன் பிள்ளைகளிடம் கேட்காது. உண்மையான தெய்வம் தன்னுடைய பிள்ளைகளினால் என்ன செய்ய முடியுமோ, தன் பிள்ளைகளினால் இந்த வாழ்க்கையில் எதை நடத்த முடியுமோ அதை பற்றி மட்டும்தான் பேசும் என்பதனை நிச்சயமாக நீ மறந்துவிடக்கூடாது. அதுபோல இந்த பிரத்யங்கரா இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நீ வேண்டியபடியே சரியாக உனக்கு கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் சொல்லும் விஷயங்களை சற்று கவனமாக நீ கேட்டு தெரிந்து கொண்டாயானால் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு துன்பங்களையும் நீ கடந்து விடுவாய். உன்னை கடந்து வர வைக்கும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு எவ்வளவு பெரிய வேதனைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நான் அறிவேன். உன்னை ஆட்டி படைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிவேன். இந்த பிரத்யங்கரா உன்னோடு நின்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்பதனையும் நான் அறிவேன். இதுவரையிலும் நீ சந்தித்த இந்த சோதனைகள் எல்லாமும் கடந்து உனக்கான மேன்மையான விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் இனி உனக்கென நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சந்திக்கும் சில விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும் இனி உனக்காக நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை சரியான நிலைப்பாட்டோடு ஒவ்வொன்றையும் நீ உணர வேண்டும். தெய்வம் துணை இருக்குமிடம், வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் பிறப்பிடம். அதுவும் நாளைய செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் வித்தியாசமான நாள்தான். ஏனென்றால் நாளைய செவ்வாய்க்கிழமையினுடைய பொழுது சஷ்டியின் பொழுது. செவ்வாய்க்கிழமை சஷ்டியினுடைய நாயகன், அதாவது செவ்வாயின் நாயகன் முருகப்பெருமானுக்கு உகந்தது. ஆக சஷ்டி திதியானது செவ்வாய்க்கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற இந்த நாள் நீ நிச்சயமாக சரியாக யோசிக்க வேண்டிய நாள். உனக்கு வேண்டிய சில விஷயங்களை நீ முழுமையான மனத்தெளிவோடு பெறக்கூடிய நாள். நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ, எந்த விஷயத்தை நீ நடத்திவிட துணிகிறாயோ அந்த விஷயத்தை உன்னுடைய உண்மையான எண்ணங்களாலும் உன்னுடைய உண்மையான சிந்தனைகளினாலும் நீ நடத்திவிடக்கூடிய நாள். இது போன்ற வாய்ப்புகள் யாருக்கும் கிடைக்காத பொழுதிலும் கூட உனக்காக உன் தாயானவள் நான் கொண்டு வந்து தந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக நடத்தி தர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா உனக்காக நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு வேண்டிய பல ஆச்சரியங்களை சொல்வது போல
நாளை முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இருப்பதனால், என் குழந்தையே, செவ்வாய்க்கிழமையின் பொழுது என்பதனால், அந்த முருகனுக்கு நீ எதையாவது கொடுக்கிறாய் என்றால் அது நான் பெற்று கொண்டதாக ஆகும். நான் இப்பொழுது உன்னிடம் இந்த விஷயத்தை சொல்வதனால் மட்டுமே இது பொருந்துமே தவிர, நீ எல்லா நாட்களிலும் இதை செய்து விட்டாலும் நீ என்னை மனதார நினைத்தால் அது போதும். உன்னோடு எப்பொழுதும் உனக்காக வருகின்ற இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உனக்கு துணையிருந்து நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நீ மேன்மையடைய போகிறாய் என்பதனையும் மறக்கக்கூடாது. உனக்கான அன்பை நான் எப்பொழுதும் நல்லதொரு அரவணைப்போடு உனக்கு கொடுக்க நினைக்கிறேன். இந்த பிரத்யங்கரா முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நான் சரியாகவே உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும், ஒவ்வொரு மனநிறைவையும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. காரணமில்லாமலும் தேவையில்லாமலும் என் பிள்ளை எதையாவது நினைத்து நீ வருந்தியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ முழுக்க முழுக்க கவனத்தோடு தெரிந்து கொள். நீ முழுக்க முழுக்க மனநிறைவோடு இதனை பெற்றுக்கொள். அம்மாவினுடைய அன்பும் அரவணைப்பும் உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு சொல்லித் தருவது எல்லாமும் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவித்த வேதனைகளும் சோதனைகளும் உனக்கே என்று ஒவ்வொரு நிலையிலும் மிகப்பெரிய அளவிலான திருப்பங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமான மாற்றங்களை கொண்டு உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உனக்கு மேலும் பல விஷயங்கள் உன்னை நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லது வேண்டி நான் உனக்காக என்னவெல்லாமும் எதிர்பார்க்கிறேனோ அவை எல்லாமுமே உனக்கான நிறைவுகளை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும். இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்க வேண்டி உனக்கு கிடைக்கும் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ தெளிவுபட பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அம்மாவினுடைய அன்பு உனக்கு எந்த நேரத்திலும் கிடைக்கிறது என்பதனை நீ சற்று புரிந்து கொள். நாளைய செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு நீ என்ன கொடுக்கிறாயோ, அதாவது அவருக்கு திருநீறு வாங்கி கொடுக்கிறாயா, அல்லது மலர்களை வாங்கி கொடுக்கிறாயா, சந்தனம் கொடுக்கிறாயா, குங்குமம் கொடுக்கிறாயா, நீ என்ன கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நாளைய முருகனுக்கு நிச்சயமாக நீ கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னை வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிரத்யங்கரா குறிப்பிட்டு ஒரு பொருளை சொல்ல வேண்டும் என்றால், மங்களகரமான பச்சை கற்பூரத்தை நீ வாங்கி கொடுத்தால் அது போதும். உனக்குள் இருக்கும் பல எதிர்மறையான விஷயங்களை வேறறுக்க இந்த பிரத்யங்கரா அதை நான் பயன்படுத்தி கொள்வேன். உன்னை ஆட்டி படைக்கும் பல சோதனைகளிலிருந்து இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க அதை நான் பயன்படுத்தி கொள்வேன். இந்த தாயானவள் என்ன சொல்ல எண்ணினாலும், இந்த பிரத்யங்கரா என்ன சொல்ல நினைத்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ மீட்டெடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உனக்காக சொல்ல நினைக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ சர்வ நிச்சயமாக சரியான ஒன்றை மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தெய்வம் என்னவாக மாறுகிறது, ஏதுவாக மாறுகிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. பிரத்யங்கராவினுடைய வார்த்தைகள் உன் மனதிற்குள் நிற்கும் என்றால், அம்மா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு புரியும் என்றால்,
இனிமேல் என் பிள்ளை, நீ நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து பதற மாட்டாய். எல்லா நிலையிலும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். அம்மா சொன்னது உனக்கு சரியாக புரிகிறது என்றால், ஆம் தாயே, நீ சொல்வது எனக்கு புரிகிறது என்று இன்று எனக்கு பதிவிடு. இந்த பிரத்யங்கரா இதையெல்லாமும் கண்டு கொண்டுதான் இருக்கிறேன். அம்மா, இது எல்லாம் உண்மைதானா? யாரோ ஒருவர் பேசுகிறார், நானும் அதை நீதான் என்று நம்புகிறேன் என்று என் பிள்ளை கேட்கிறாயல்லவா? என் தங்கமே, உன் தாய் உனக்கு ஒரு விஷயத்தை உறுதிபடச் சொல்கிறேன். அது என்ன தெரியுமா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையானது எப்பொழுதுமே ஒருவிதமான பின்னல்களோடும் சிக்கி தவித்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை வந்து சேர வேண்டும். ஆனால் தெய்வம் உன் நேரில் வந்து ஒரு விஷயத்தை சொல்வது எல்லாம் சாத்தியம் கிடையாது. நான் ஏதாவது ஒரு வழியில்தான் உன்னை நெருங்க முடியும். அப்படியானால் அதற்கு இப்பொழுது எந்த விஷயம் எளிதில் உன்னை வந்து சேர்கிறது என்று பார்த்தால், எப்பொழுதும் எல்லோரும் தன் கைகளில் வைத்து கொண்டிருக்கின்ற இந்த பொருள்தான் என் கண்ணில் பட்டது. இந்த பொருளின் வழியாக உன்னிடம் பேச முடியும் என்பதனை நான் தெரிந்து கொண்டேன். அப்படியானால் எனக்கு பேசுவதற்கு ஒருவர் வேண்டும். என்னுடைய வார்த்தைகளை உன்னிடம் கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு பிள்ளை வேண்டும். அப்படி என்னை தன் மனதில் தாங்கியவர்களால் மட்டுமே என்னை உள்வாங்கிக் கொள்ள முடியும். நான் சொல்ல நினைக்கின்ற விஷயங்களை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நான் தேர்ந்தெடுத்துதான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு பிடித்த பிள்ளை இது என்றால் அத்தனை தெய்வங்களுக்கும் பிடித்த பிள்ளையாகத்தான் இவர்கள் இருக்க முடியும். இல்லாது போனால் தெய்வத்தினுடைய வார்த்தைகளை எல்லாம் தாங்கி நின்று உன் மனதில் அதை பதிக்க முடியாது. தெய்வத்தின் வார்த்தைகளை உன் வாழ்க்கையாக மாற்ற இவர்களால் முடியாது. ஏன், எல்லோருமே வேண்டாம் என்று தள்ளிவிட்டு செல்ல எத்தனை நேரமாகிவிடப் போகிறது? ஏதோ ஒரு உணர்வு இதிலிருந்து கிடைப்பதனாலும், ஏதோ ஒரு விஷயம் இதனால் உன் வாழ்க்கையில் மாறுவதனாலும் மட்டும்தானே நீ தெய்வத்தின் வார்த்தையை கேட்க முடிவெடுத்திருக்கிறாய். அதனால் எப்பொழுதும் இந்த தெய்வத்தை மட்டும் சந்தேகப்படாதே. எந்த ஒரு நிலையிலும் உன்னை தேடி வர எண்ணம் கொண்டு விட்ட பிறகு அதற்கான நல்ல வழியை தேர்ந்தெடுத்து நான் உன்னை வந்து சேர்ந்திடுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பிரத்யங்கரா உனக்காக நான் துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு புரிய வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா பிரச்சனைகளும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கரா துணையிருந்து உனக்கு எந்த நாளும் நீ ஆசைப்படுவதை எல்லாமும் உனக்கு நடத்தி கொடுப்பாள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். மேலும் மேலும் உனக்கு பல வெற்றிகளும் பல தருணங்களும் இனி உறுதியாகவே கிடைத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை உறுதியாக கிடைக்கும் இடம். இந்த பிரத்யங்கராவும் உனக்கு துணையிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் இடம் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நாளும் நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த தெய்வம் உனக்கு துணையிருந்து எல்லாவற்றையும் நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் போல உன் தாயினுடைய அன்பு உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? தெய்வம் உன்னை எப்பொழுதும் வலிமைப்படுத்தும் என்பதனை உணர்ந்து கொள். நான் சொன்னது போல நாளை கந்தனுக்கு நீ என்ன பொருள் கொடுத்தாலும் அதை இந்த பிரத்யங்கரா மனதார ஏற்றுக்கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் முழுமையாக பச்சை கற்பூரத்தினுடைய மிகப்பெரிய நம்பிக்கை உனக்குள் இருக்கும் என்றால் அதை கொடுத்து உனக்குள் இருக்கும் எதிர்மறைகளையும் உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறைகளையும் நீ வெளியே அடித்து விரட்டு. முதலில் இது நடந்தால் மற்ற எல்லா விஷயங்களும் தானாகவே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதும்
உனக்காக உன் தெய்வம் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களிலும் என் பிள்ளை நீ மீண்டு வருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.